ஹாப்பி மார்னிங் டு ஆல். குட் மார்னிங். இன்றைக்கி நான் ஒரு பெப்பர் ரைஸ் செய்ய சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா, கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன பெப்பர் ரைஸுன்றதுனால கொஞ்சம் பெப்பர் தூள், உப்பு, மஞ்சத்தூள், பின்ன ஒரு கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா, இந்த டெலிவரி ஆன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது கொடுத்தோம்னாக்கா ரொம்ப நல்லது. பின்ன பேச்சுலர்ஸுக்கு ஈஸியாக செஞ்சுக்கலாம், பிகினர்ஸ்க்கு ஈஸியாக செஞ்சுக்கலாம், புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு, அதுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் ஈஸி. பின்ன கோல்டுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சீரகம் எல்லாத்துலேயும் சீரகம் சேர்க்குறோம்னாக்கா, அது சீரகம்ன்றது அகத்தை சீராக்கும்ன்றாங்க. அதனால் சீரகம். இப்போ நம்ம இது மிளகு சாதம் செய்கிறோன்றதுனால ஒரு 2 மிளகு முழுசாக போட்டுக்கிறோம். நம்ம அதில் பெப்பர் பவுட்ரு வச்சுருக்கோம், மிளகு தூள் வச்சுருக்கோம். ஓகேவா? அது 2 மிளகை நம்ம போடணும். இன்னும் இது செய்கிறது முழுசாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு நல்லெண்ணெயில் செஞ்சோம்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் நல்லதுன்னுட்டுன்னு. இப்போது நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது. எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய சாய்ஸ், எந்த எண்ணெய் போடுறீங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் மிளகோடு சேர்த்து வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அந்த கடலைப்பருப்பு ரொம்ப தீஞ்சிட வேண்டாம். என்னென்னா, அது கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் நிலக்கடலை பருப்பு போடலாம், இல்லை முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் அந்த உலர்ந்த திராட்சையும் போட்டு செய்யலாம். இது உங்களுடைய சாய்ஸு. என்ன, நான் அதெல்லாம் போடலை, வெறும் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு. எவ்வளோ கோல்டு இருந்தாலுமே அதுக்கு இது நல்லா இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்ன லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயும் இது செய்யலாம். சிம்பிள் 2 மினிட்ஸில் ஆகிடும். சாதம் வடித்து வச்சுட்டோன்னாக்கா இது ஈஸியாக செஞ்சுக்கலாம். சைட் டிஷ்ஷுக்கு நீங்கள் ஒரு அப்பளம் கூட பொரித்து வச்சுக்கலாம். இதுக்கு பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டாச்சு. நான் இப்போ இதெல்லாம் 2 பேர் அளவுக்கு செய்ய சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ தக்காளி, வெங்காயம்லாம் ஆட் பண்ணுறது நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். பின்ன குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னுட்டுன்னு ஒரு கேரட்டை ஒரு 2-3 குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பீஸை கட் பண்ணி போட்டிங்கன்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், கலர்ஃபுல்லாக இருந்தாக்கா. பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. எப்பவுமே தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகி வந்தாக்கா தான் நல்லாயிருக்கும். வாயில் கிடைச்சா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் நம்ம உப்பு போட்டோம்னாக்கா அந்த தக்காளி மேஷ் ஆகிடும். இப்போ நம்ம பெப்பர் பவுடரும் மஞ்சத்தூளும் போட்டுடலாம், மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ சாதத்தை போட்டு கிளறிட்டு நம்மளுடைய பெப்பர் ரைஸ் ரெடி ஆகிடும்.
அந்த பெப்பரும் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. ஒரு குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்காது, பெரியவங்களுக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சாப்புல போட்டுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் ரைஸ் போட்டு இதை கிளறிடணும். கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுட்டோம்னாக்கா கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதெல்லாம் கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸு இந்த சாதத்தை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி விட்டோம்னாக்கா அந்த பெப்பரு, அந்த மசாலா, உப்பு எல்லாமே இந்த சாதத்தோடு பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம பெப்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வித் இது கேப்சிகம் அண்ட் எக்கு போட்டு நம்ம ஒரு மசாலா செஞ்சுருக்கோம். இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக அப்பளம் ப்ளஸ் ஒரு ஊறுகாய் வச்சுருக்கேன். ஊறுகாய் கூட உங்களுக்கு தேவைப்படாது. இன்கேஸ் வேணும்னாக்கா இதை ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். இது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்லாம், ஈவன் குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.